சாவி அவர்கள் எழுதிய வழிப்போக்கன் குடும்ப நாவல். அதனுடைய பகுதிகள் தான் கேட்டுட்டு இருக்கோம். இதுக்கு முந்தின பகுதிகள் எல்லாமே அதனுடைய லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதையும் நீங்க கேட்டுக்கலாம். அடுத்த பகுதி பார்க்கலாமா? பகுதி 6 மற்றும் இறுதி பகுதி. அத்தியாயம் 13. எங்கேயோ வானத்தில் மேகங்கள் கிடுகிடுவென்று குமுறிக் கொண்டிருந்தன. மழை வரப்போவதற்கு அறிகுறியாக அந்த அறையில் உள்ள விளக்கை சுற்றிலும் ஈசல்களும் விட்டில்களும் சூழ்ந்து வட்டமிட்டு கொண்டிருந்தன. சுந்தரம் எழுந்து போய் விளக்கை அணைத்தான். ஏன் விளக்கணைக்கிறீங்க? சகுந்தலா கேட்டாள். விளக்கின் ஒளியில மடிய போகிற விட்டில் பூச்சிகளை சாகாம தடுக்கிறதுக்கு தான் என்று மறைப்பொருளாக அவளுக்கு எதையோ உணர்த்தினான் அவன். எனக்கு இருட்டுனா ரொம்ப பயன்னு உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டாள் சகுந்தலா. தெரியும், வராந்தாவில் உள்ள விளக்கு வெளிச்சமே போதும்னு பார்த்தேன் என்றான் அவன். அடுத்த கணம் சகுந்தலாவின் கண் இமைகள் நனைந்திருப்பதைக் கண்டு திடுக்கிட்ட சுந்தரம், ஏன் அலறே சகுந்தலா என்று கேட்டான். என்னுடைய சாந்தி முகூர்த்த தண்ணிக்கு படுக்கை அறையில ஏத்தி வச்ச குத்து விளக்கு திடும்னு அணைஞ்சு போச்சு. இப்ப அது நினைவுக்கு வந்துச்சு. எதிர்காலத்துல நேரப்போகிற அபாயத்தை முன்கூட்டியே அறிவிக்கிற மாதிரி இருந்தது அது என்றாள் சகுந்தலா. அப்படியா? அப்புறம் என்ன நடந்தது என்று கேட்டான் சுந்தரம். சுந்தரம் அவளை விட்டு பிரிந்து வந்த பிறகு நடந்தவற்றையெல்லாம் விபரமாக கூறினாள் அவள். கடைசியாக நான் கொடுத்து வைக்காத பாவியாயிட்டேன் சுந்தர் என்று கூறி கண்ணீர் வடித்தாள் சகுந்தலா. அவளுடைய துயரம் நிறைந்த கதையை கேட்டு சுந்தரம் வருத்தத்தில் ஆழ்ந்தான். பாவம், நீங்க எங்கெங்க அலைஞ்சுகிட்டு கழிச்சு வந்திருக்கீங்க. கீழே போய் ஐயா ரூம்ல இருந்து சாப்பாடு கொண்டு வரேன், சாப்பிட்டுட்டு படுத்துக்கோங்க என்றாள் சகுந்தலா. வேண்டாம் சகுந்தலா, நானே போய் கொண்டு வரேன் என்று கூறினான் சுந்தரம். ஏன், நான் கொண்டு வந்தா சாப்பிட மாட்டீங்களா என்றாள் அவள். சரி சரி, உன் இஷ்டப்படியே செய், கோச்சிக்காத. உனக்கு தொந்தரவு எதுக்குன்னு பார்த்தேன் என்றான் சுந்தரம். உங்களுக்கு நான் எவ்வளவோ கடமைப்பட்டிருக்கேன் சுந்தரம் என்றாள் சகுந்தலா. நகைகளை கொண்டு வந்ததற்காகவா சொல்கிறாய்? ஷர்மா எனக்கு செய்துள்ள உதவிகளுக்கு இதெல்லாம் எம்மாத்திரம். ஆனால் பாவம், அந்த குறவனுடைய குடும்பத்தை நினைத்து கொண்டால்தான் வருத்தமாய் இருக்கிறது எனக்கு. அவன் மனைவியும் குழந்தையும் ரொம்ப திண்டாடி கொண்டிருப்பார்கள். அவன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக குறவனிடம் வாக்குறுதி கொடுத்து விட்டு வந்திருக்கிறேன் என்றான் அவன். கவலைப்படாதீங்க சுந்தர், அந்த குறவனுடைய குடும்பத்தை காப்பாத்துறது நம்முடைய கடமை. அந்த பொறுப்பை நானே ஏத்துக்கிறேன். முதல்ல அவங்க இருக்கிற இடத்தை தேடி கண்டுபிடிங்க என்றாள் சகுந்தலா. காமுவையும் சர்மாவையும் பார்த்துட்டு வந்த பிறகு என்னுடைய முதல் வேலை அதுதான் என்றான் சுந்தரம். எனக்கு கூட காமுவை பார்க்க வேணும் போல இருக்கு. பாவம், அவளை பத்தி நினைக்கிற போதே மனசு ரொம்ப வேதனைப்படுது என்றாள் சகுந்தலா. கேரியர் எடுத்துக்கொடு, நான் சாப்பாடு கொண்டு வரேன். அவள் கேரியருடன் 10 ரூபாய் நோட்டையும் எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்தாள். என்கிட்ட பணம் இருக்கு என்றான் சுந்தரம். இருக்கட்டும், எனக்கு சில்லறை வேணும். சாப்பாட்டுக்கு பணம் கொடுத்துட்டு அப்படியே சில்லறை வாங்கிக்கிட்டு வாங்க என்றாள் சகுந்தலா. சகுந்தலா எத்தனை நாசுக்காக பேசி பணத்தை என்னிடம் கொடுத்து விட்டாள் என்று தனக்குள்ளாகவே அவள் திறமையை மெச்சிக்கொண்டான் சுந்தரம். அவன் சாப்பாடு எடுத்துக்கொண்டு திரும்பி வருவதற்குள் அவனுக்காக பெஞ்சு மீது தயாராக படுக்கையை போட்டு வைத்தாள் அவள். சற்று நேரத்துக்கெல்லாம் சுந்தரம் திரும்பி வந்தான். அவன் பசியுடன் இருப்பதை உணர்ந்து கொண்ட சகுந்தலா அவசரம் அவசரமாக இலையை பிரித்து போட்டு கேரியரை திறந்து ஒவ்வொன்றாக பரிமாறினாள். உருளைக்கிழங்கு பொடிமாஸ் என்றான் சுந்தரம். அப்பளங்கூட இருக்கு என்றாள் சகுந்தலா. அவர்கள் இருவருக்கும் மாரியம்மன் திருவிழாவன்று மாங்குடியில் நடந்த சம்பவங்கள் நினைவுக்கு வந்துவிட்டன. மாங்குடியில அன்னைக்கு என் அம்மாவுக்கு தேள் கொட்டி விட்ட போது நீ எனக்கு பரிமாறினியே, அது ஞாபகம் இருக்கா உனக்கு என்று கேட்டான் சுந்தரம். ஆமா ஆமா, அன்னைக்கு ராத்திரி வாசல்ல போய் படுத்துக்கிட்டீங்களே, அது கூட நினப்பு இருக்கு என்று பதிலுக்கு கேலி செய்தாள் சகுந்தலா. நீ வாசக்கதவை தாப்பா போட்டுட்டியே, அது நினப்பு இருக்கா என்றான் சுந்தரம். அப்புறம் கதவை தட்டி உள்ள வந்து படுத்துக்கிட்டீங்களே, அது நினைவு இருக்கா என்றாள் சகுந்தலா. காத்துல விளக்கணைஞ்சுதே, அது நினைவு இருக்கா? பூனை போல வந்து என் காலை மிதிச்சீங்களே, அத மறந்துட்டீங்களா என்றாள் சகுந்தலா. நீ அலறிக்கிட்டு எழுந்து ஓடினியே என்று சிரித்தான் சுந்தரம். பின் என்னவா, அப்படிதான் பயமுறுத்துவாங்களாக்கும் என்றாள் சகுந்தலா பொய் கோபத்துடன். பேசிக்கொண்டே
இலையில் இருந்த பொடிமாசை தீர்த்து விட்டான் சுந்தரம். அதை கண்ட சகுந்தலா கழுக்கென சிரித்து விட்டாள். என்ன சிரிக்கிற என்று கேட்டான். இலையில வச்ச பொடிமாச காணமேன்னு சிரிச்ச. பொடிமாஸ் ரொம்ப பிரமாதம் என்று பாராட்டினான் சுந்தரம். ஹோட்டல் சமையல புகழ்றீங்களாக்கும், இதுல எனக்கு என்ன பெருமை இருக்கு என்றாள் அவள். நீ சமைச்சு போடு, உன்னையும் புகழ்ந்து சொல்றேன். உங்களுக்கு சமைச்சு போட்டு கொண்டிருக்க வேண்டிய கைதான் இது. அவள் குரலில் வருத்தமும் ஏக்கமும் தொனித்தன. சுந்தரம் அளவுக்கு மீறியே சாப்பிட்டு விட்டான். பிறகு, உனக்கு ஏதாவது மிச்சம் வச்சிருக்கேனா இல்லையா என்ன சகுந்தலா என்று சிரித்து கொண்டே கேட்டான். உங்களை பார்த்ததுல இருந்து என் உள்ளமும் வயிறும் மகிழ்ச்சியால நிரம்பி கிடக்கு. எனக்கு சாப்பாடு கூட வேண்டியதில்லை. நாம எப்படியோ இருந்திருக்க வேண்டியவங்க. தன் ஏக்கத்தை பெருமூச்சாக வெளிப்படுத்தினாள் அவள். விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. சுந்தரம் தனக்கு வந்த தூக்கத்தை கொட்டாவிகள் மூலமாக போக்க முயற்சித்துக் கொண்டிருந்தான். பாவம், ரொம்ப களைச்சு போயிருக்கீங்க என்றாள் சகுந்தலா. உடல் களைப்பு, உள்ள களைப்பு, உண்ட களைப்பு மூணுமே சேர்ந்து என்ன வாட்டுது என்றான் அவன். நீங்க இந்த பெஞ்சு மேல படுத்துக்கோங்க, படுக்க போட்டு வச்சிருக்கேன் என்றாள் சகுந்தலா. நான் வராந்தாவில படுத்துக்கிறேனே. சுந்தரம் தயங்கினான். வேண்டாம் வேண்டாம், மழை பலமா வரப்போகுது, நீங்க இங்கேயே படுத்துக்கோங்க என்றாள் அவள். சுந்தரம் படுத்துக் கொண்டான். சகுந்தலா அந்த பெஞ்சுக்கு அண்மையிலேயே இன்னொரு விரிப்பை எடுத்து உதறி தரையில் போட்டுக்கொண்டு நகைப்பெட்டியை தலைக்கு அணையாக வைத்துக் கொண்டு படுத்தாள். படுத்தவள் உடனே எழுந்து போய் அரைக்கதவை சாத்தி தாளிட்டு விட்டு வந்தாள். அவ்வாறு செய்தது அவளுக்கே ஏதோ போல இருந்தது. எனக்கும் பயமா இருக்கு, நகைகளை வச்சுக்கிட்டு கதவை திறந்து வைக்க என்று தன் செய்கைக்கு தானே சமாதானம் கூறிக்கொண்டது போல உறக்கச் சொல்லிக் கொண்டாள் அவள். வானத்தில் வெகு நேரமாக உரிமிக் கொண்டிருந்த பெரிய இடி ஒன்று பக்கத்தில் நெருங்கி வந்து வெகு பயங்கரமாக முழங்கியது. அடுத்த கணம் அது இன்னும் பயங்கரமாக அண்டமே கிடுகிடுக்கும்படியாக இடித்து அதிர்ந்தது. இந்த இடி எங்கேயோ சமீபத்தில் தான் விழுந்திருக்கணும் என்றான் சுந்தரம். எனக்கு பயமா இருக்கு சுந்தரம் என்று பெஞ்சுக்கு அருகில் நகர்ந்து வந்து படுத்துக் கொண்டாள் சகுந்தலா. விடியற் காலம் 3 மணிக்கு எனக்கு ரயிலு, அதுல நான் பெருந்தர போகணும் என்றான் சுந்தரம். இந்த மழையில நீங்க என்ன தனியா விட்டுட்டு போக கூடாது. நாளைக்கு ராத்திரி பெருந்தர போகலாம், காலையில என்னோட ஆற்காட்டுக்கு வாங்க என்றாள் சகுந்தலா. என்னுடைய உசிரெல்லாம் பெருந்துறையில இருக்கு சகுந்தலா, நாளைக்கே நான் காமுவை பார்த்தாகணும் என்றான் சுந்தரம். முதல்ல இப்ப தூங்குங்க, பொழுது விடியட்டும் என்றாள் அவள். சுந்தருக்கு தூக்கம் வரவில்லை. திடீர் என்று எங்கிருந்தோ கம் என்று வீசிய மல்லிகை மனம் அவனை கிறங்கச் செய்தது. இந்த நறுமணம் எங்கிருந்து வருது என்று புரியாமல் அங்கும் இங்கும் பார்த்தபடியே கேட்டான் அவன். உங்க தலையணைக்கு அடியிலிருந்து என்றாள் சகுந்தலா. தலையணைக்கு அடியில் இருந்தா? ஆமா, நீங்க சாப்பாடு கொண்டு வர போயிருந்த போது மீண்டும் அந்த பூக்கார கிளவி வந்தா. நான் தான் ஒரு மல்லிகை சரத்தை வாங்கி உங்க தலையணைக்கு அடியில வச்சேன். உங்களுக்கு மல்லிகைப்பூ வாசனைன்னா ரொம்ப பிடிக்குமே. சுந்தர் எழுந்து தலையணைக்கு கீழிருந்த மல்லிகை சரத்தை எடுத்து அப்பால் வீசி எறிந்தான். அதையே எரிஞ்சிட்டீங்க, உங்களுக்கு பிடிக்கலையா என்று கேட்டாள் அவள். கசங்கிய மலர்தானே, இனி எதுக்கு அது என்றான் அவன். மலர் கசங்கிய இருந்தாலும் அதுக்குள்ள மனம் போயிடலையே. உனக்கு தூக்கம் வரலையா என்று பேச்சை மாற்றினான் அவன். எனக்கு தூக்கம் வராது என்று வேதனையுடன் சொன்னால். மணி 11 இருக்கும். பலமாக வந்த மழையை வேகமாக காற்று எங்கேயோ அடித்துக் கொண்டு போய்விட்டது. சகுந்தலா மெதுவாக எழுந்து சுந்தரின் முகத்தை பார்த்தாள். அவன் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான். அப்படித்தான் அவளுக்கு தோன்றியது. சகுந்தலா அவனுடைய தழும்பேறிய தலையையும் வலது கையையும் தொட்டு பார்த்தாள். அவள் கண்கள் சிந்திய வெம்பனி துளிகள் அவன் மீது விழுந்தன. பிறகு பேதையின் உள்ளத்தில் என்னென்னவோ எண்ணங்கள், ஆசைகள். அப்புறம் அவள் எப்போது தூங்கினாளோ? காலையில் கண் விழித்து பார்த்தபோது சுந்தரை காணவில்லை. சுந்தர் எங்கே? சுந்தரம் கண் விழித்து பார்த்தபோது சகுந்தலாவின் குருத்து போன்ற தந்த கரங்கள் தன் மீது கொடியோடி இருப்பதை கண்டான். அந்த கொடிகளை மெதுவாக அப்பால் நகர்த்திவிட்டு சந்தடி செய்யாமல் 3 மணி ரயிலுக்கே எழுந்து போய்விட்டான். அவள் பெருமூச்சு விட்டாள். ஆண் பெண் உறவுக்கு
சமூகம் விதித்திருந்த எல்லைக்கோட்டை மீறி விடுவதற்கு இருந்த தன்னை, இயற்கையின் சக்திக்கு பலியாகி விடுவதற்கு இருந்த தன்னை சுந்தரம் காப்பாற்றிவிட்டான் என்பதை அறிந்தபோது அவள் பரவசமானாள். அவர் எத்தனை உத்தமமானவர்! அவள் பெருமூச்செறிந்தாள். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் ஒவ்வொரு வினாடியும் ஒரு வெறி அல்லவா? இரவு அவள் விட்ட பெருமூச்சுகளுக்குள் எத்தனை வித்தியாசம்! அத்தியாயம் 14. ரயில் பெருந்துறை ஸ்டேஷனில் போய் நிற்கும் போது மணி 2. ரயிலை விட்டு இறங்கிய சுந்தரம் எதிரில் வந்தவர்களை வழி விசாரித்துக் கொண்டே நேராக ஆஸ்பத்திரியை நோக்கி நடந்தான். அதை நெருங்க நெருங்க அவன் உள்ளத்திலே ஒரு பரபரப்பு உண்டாயிற்று. காமுவை காணப்போகிறோம் என்பதில் அளவில்லாத மகிழ்ச்சியும், அவள் எப்படி உருக்குலைந்து தேய்ந்து போயிருக்கிறாளோ என்பதை நினைத்த போது வருத்தமும் அவனுக்கு ஏற்பட்டன. ஆஸ்பத்திரிக்குள் சென்று வலது பக்கமாக திரும்பி நடந்தான். காமு எந்த வார்டில் படுத்திருக்கிறாளோ? சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டே போனான். எதிரில் அண்ணன் நடை போட்டு வந்து கொண்டிருந்த நர்ஸ் ஒருத்தி சுந்தரின் கவனத்தை கவர்ந்தாள். கேரள நாட்டைச் சேர்ந்தவள் என்பது அவள் முகத்தில் எழுதி ஒட்டி இருந்தது. அவளுடைய பொன் மேனியையும் புன்சிரிப்பு தவழும் முகத்தையும் கண்டபோது சுந்தரம் வியந்தான். அவள் நெருங்கி வந்தபோது, காமுங்கிற பேருடையவ எந்த வார்டில் இருக்கான்னு சொல்ல முடியுமா என்று வினயமாக கேட்டான் சுந்தரம். அங்க விசாரிங்க என்று ஓர் இடத்தை சுட்டி காட்டினாள் அந்த பெண். இனிமையும் அன்பும் தேனில் குலைந்து அவள் குரலாக ஒலித்ததோ? அவள் சுட்டிக்காட்டி இடத்துக்கு சென்றபோது சுந்தரின் மாமனாரே அங்கு நின்று கொண்டிருந்தார். திடுமென சற்றும் எதிர்பாராத நேரத்தில் அங்கே சுந்தரை கண்டதும் அவருக்கு ஒன்றுமே தோன்றவில்லை. அழுது விட்டார். காமு எங்க மாமா? அவ எப்படி இருக்கா? பொல பொலவென்று பொங்கி வந்த கண்ணீரை அடக்கியபடியே ஆவலுடன் விசாரித்தான் சுந்தர். அதோ அந்த வார்டுல படுத்திருக்கா. அவளுக்கு எந்நேரமும் உன் நினைவுதான் மாப்பிள. துரும்ப இழைச்சு போயிருக்கா. இருமல் அவளை அணுவணுவா கொன்னுகிட்டு இருக்கு. ஆனா அவளோ உன்னை பாக்கிறதுக்காகவே உசுர கையில வச்சுக்கிட்டு இருக்கா. வா போய் பார்க்கலாம். சுந்தரம் பறந்து சென்றான். காமு கண்களை மூடி படுத்திருந்தாள். காமு! அவள் கைகளை பற்றி அன்போடு எழுப்பினான் சுந்தரம். உணர்ச்சி அவன் நெஞ்சை அடைத்துக் கொண்டது. கண் திறந்து பார்த்த காமுவுக்கு ஒரு கணம் இதயமே நின்றுவிட்டது. நீங்களா? எப்ப வந்தீங்க? அதற்கு மேல் அவளால் பேச முடியவில்லை. கண்களில் இருந்து கீற்றாக பெருகி ஓடியது கண்ணீர். என்கிட்ட சொல்லாம கொள்ளாம சிறைக்கு போயிட்டீங்களே. இப்ப என் உடம்ப பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த வியாதி என்ன கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுட்டு போயிடும் போல இருக்கு என்று அழுதாள். அழதே காமு, இதோ நான் வந்துட்டேன். இனிமே கவலை ஒண்ணு இல்ல. இனி எனக்கு இந்த உயிர்ல அக்கறை இல்லைங்க. உங்களை பார்த்துட்டேன் இல்லையா, அதுவே போது எனக்கு. நான் உங்களை இனிமே எங்க போகவும் விட மாட்டேன். ஆமா, விடவே மாட்டேன். அவன் கைகளை அழுத்தமாக பற்றி கொண்டவள், ஐயோ இது என்ன உங்க கையில தழும்பா என்று பதறினாள். சிறையில என்ன அடிச்சிட்டாங்க காமோ. தலையில கூட நல்ல அடி. இதோ பாரு, மண்டையில தையல் போட்டத. நான் உயிர் தப்புனதே ஆண்டவன் செயல்தான். அதை கேட்டபோது அதிர்ச்சி தாங்காமல் காமு கண்களை மூடிக்கொண்டாள். காமு தன் கழுத்தில் இருந்த மாங்கல்யத்தை எடுத்து கண்களிலே ஒற்றிக்கொண்டு, தேவி, நான் பாக்கியம் செய்தவள் என்றாள். சுந்தருக்கு சட்டென சகுந்தலாவின் நினைவு வந்துவிடவே, உனக்கு தெரியுமா காமு, சகுந்தலாவோட புருஷன் இறந்து போயிட்டானா? பாவம், ஷர்மாவுக்கு டைபாய்டு ஜுரம் வேற, வேலூர் ஆஸ்பத்திரியில படுத்திருக்காரு என்றான். அப்படியா? சகுந்தலாவின் கதி இப்படியே ஆகணும்? ஆமா, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னது? நேத்து சகுந்தலாவை காட்பாடி ஸ்டேஷன்ல பார்த்தேன். அவ குடும்ப வரலாறு முழுசும் ஒண்ணு விடாம என்கிட்ட சொன்னா. உன்னை பார்க்க வேண்டும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கா. நீங்க பேசிக்கிட்டு இருங்க, இதோ நான் போய் காஃபி வாங்கிட்டு வந்துடுறேன் என்று பிளாஸ்கை எடுத்துக்கொண்டு போனார் காமுவின் தந்தை. சுந்தரம் மனைவியின் கைகளை தன் கைகளுள் அடக்கி கொண்டு வெகு நேரம் அவள் அருகிலேயே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தான். அவனை கண்ணார காண வேண்டும் என்ற வேட்கை தணிந்தது அவளுக்கு. இதற்குள் மாமனார் இட்லியும் காஃபியும் வாங்கி கொண்டு வந்தார். பசியோடு வந்திருப்ப, இத மரத்தடியில கொண்டு போய் சாப்பிடலாம் வா என்று சுந்தரை அழைத்தார் அவர். காமுவிடம் சொல்லிக்கொண்டு புறப்பட்டான் சுந்தரம். மரத்தடிக்கு சென்று இட்லி பார்சலை அவிழ்த்து
இட்லியை விண்டு வாயில் போட்டுக் கொண்டான் அவன். வீட்டுக்கு போவோம், பக்கத்துலதான் வீடு என்றார் மாமனார். காமு உடம்ப பத்தி டாக்டர்கள் என்ன சொல்றாங்க மாமா? சரியாயிடுமா? சுந்தரம் வேதனையுடன் கேட்டான். அவங்க நம்ம கிட்ட பேசினாதானே மாப்பிள, கேட்டாலும் சரியா பதில் சொல்றதில்ல. அடிக்கடி வந்து பரிசோதனை பண்ணிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் இங்கிலீஷ்ல பேசிட்டு போறாங்க. 2 மாசத்துக்கு முன்னாடி காமுவின் உடம்பு இதை விட ரொம்ப கேவலமா இருந்துச்சு. உழைப்பால என்னவோன்னு பயந்து போயிட்டோம். இப்போ எவ்வளவோ தேவல. அவளுக்கு கவலையே பாதி. வியாதி குணமானாலும் இன்னும் 1 வருஷம் ஆகும் அவ உடம்பு தேர்றதுக்கும். சரி, நீ என்ன செய்ய போற? ஏதாவது வேலைக்கு போக போறியா என்று காமுவின் அப்பா சுந்தரத்திடம் கேட்டார். இப்போதுள்ள நிலைமையில நான் என்ன செய்ய முடியுமாமா? எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ எவ்வளவோ புத்திசாலிதான்ப்பா, ஆனா அதிர்ஷ்டம்தான் உனக்கு கூடி வரல. நெருப்பு தங்கத்தை சோதிக்கிறது மாதிரி துன்பங்கள் என்னுடைய தைரியத்தை சோதிச்சுக்கிட்டே இருக்கு என்றான் சுந்தரம். எதற்கும் சர்மாவை போய் பாரேன், அவர் உன் மேல அக்கறை கொண்டவர், உனக்கு ஏதாவது வழிகாட்டுவார் என்றார் மாமனார். புகழ்பெற்ற வேலூர் மிஷன் ஆஸ்பத்திரி வாசலில் போய் நின்ற சுந்தரம் கடிகாரத்தை பார்த்தான். மணி 3 அடித்து 5 நிமிடங்கள் ஆகியிருந்தது. தெய்வம், நோயாளி, குழந்தை மூவரையும் காணச் செல்லும் போது வெறுங்கையுடன் போகக்கூடாது என்பார்களே, ஷர்மாவுக்கு என்ன வாங்கி போவது என்று ஒரு கணம் வாசலிலேயே நின்று யோசித்தான். ஆஸ்பத்திரி வாசலிலேயே பழக்கூடைக்காரர்கள் கடை போட்டிருந்தார்கள். இன்னொரு பக்கத்தில் காலி சீசாக்களும் அவுன்ஸ் பாட்டில்களும் பரப்பி வைக்கப்பட்டிருந்தன. 2 டஜன் சாத்துக்குடி பழங்களை வாங்கி பைக்குள் போட்டுக்கொண்டான் சுந்தரம். 2 நாட்களாகவே ஷர்மாவின் ஜுரம் நார்மலுக்கு வந்திருந்தது. தலைப்பக்கம் கட்டிலுக்கு மேலே சுவரில் மாட்டப்பட்டிருந்த டெம்பரேச்சர் ஷீட்டில் ஜுரக்கோடு புள்ளிக்கு புள்ளி மழை தொடர் போல ஏறியும் இறங்கியும் காணப்பட்டது. அப்போதுதான் அந்த கோடு நேராக போக தொடங்கி இருந்தது. ஷர்மா கண் திறந்து பார்த்தார். அங்கே சுந்தர். அவனை கண்டதும் துக்கம் பீரிட்டு கொண்டு வந்துவிட்டது அவருக்கு. சுந்தரம்! அவர் தம் கைகளை தூக்கி அவனை ஆவலோடு அணைத்துக் கொள்ள முயன்றார். ஆனால் அவரால் முடியவில்லை. அனாதை போல் ஆஸ்பத்திரியில் படுத்து கிடந்த ஷர்மாவை கண்டதும் சுந்தருக்கு துக்கம் நெஞ்சை வெடித்துக் கொண்டு வந்தது. அவன் கேவி கேவி அழுது விட்டான். நீ அழாதே சுந்தரம், ஜெயில உன்னை அடிச்சிட்டாங்களாமே, எப்படிதான் அந்த கஷ்டத்தையெல்லாம் சகிச்சுக்கிட்டியோ? சகுந்தலா எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டா. உன்னை காட்பாடி ஸ்டேஷன்ல பார்த்தாலாமே. அவருக்கு பேச முடியாமல் மூச்சு திணறியது. நீங்க பேச வேண்டாம் மாமா, உங்க உடம்புல சக்தி இல்ல, நாக்கு வறண்டு போயிருக்கு. இருங்க, சாத்துக்குடி ரசம் பிழிஞ்சு தரேன், அத கொஞ்சம் சாப்பிடுங்க. சுந்தரம் பையில் இருந்த 2 பழங்களை எடுத்து ரசம் பிழிந்து அவரிடம் கொடுத்தான். அதை வாங்கி குடித்தபோது ஷர்மாவின் கண்கள் பொலபொலவென்று கண்ணீரை பெருக்கின. நான் பாவி, மகா பாவி சுந்தரம், நான் பாவி. உணர்ச்சி வசமாகிவிட்ட ஷர்மா உரக்க கூவி விட்டார். ஏன் இப்படி பேசுறீங்க? உடம்ப அலட்டிக்காதீங்க மாமா என்றான் சுந்தரம். என் மனசுல இருக்கிற துக்கம் வாய் திறந்து சொன்னாதான் தீரும்பா. உன்னை நான் அனதையாக்கினேனே, கடவுள் என்ன தண்டிச்சிட்டார். அதுக்கு உன்னுடைய ஜாதகம் சரியில்லைன்னு உன்னையும் சகுந்தலாவையும் நான் பிரிச்சேன். உன்னை தனியா பட்டணத்துக்கு அனுப்பி தவிக்க விட்டேன். ஆனா சாம்பசிவம் தீர்க்காயுசோட வாழ்வான்னு நம்பி அவனுக்கு என் சகுந்தலாவை கொடுத்தேன். ஒரு அனாதைக்கு வாழ்வு கொடுக்கணுங்கிறதுக்காக உன்னை நான் அனாதையாக்கினேன். அவன் என்னையும் சகுந்தலாவையும் அனாதையாக்கிட்டு இந்த உலகத்தை விட்டே போயிட்டான். தெய்வம் நின்னு கொள்ளும். ஆனா என்ன, இப்பவே எனக்கு இது வேண்டியதுதான், இன்னமும் வேண்டியதுதான். வருத்தப்பட்டார் மிகவும். மனசு தளர விடாதீங்க மாமா, உங்களுக்கு ஒரு குறையும் நேராது. இதை விட வேறு என்ன குறைப்பா எனக்கு வரணும்? என் குடும்பம் நிர்கதியா நிக்குதே, அது போதாதா? என் சகுந்தலா வாழ்வு இழந்து கண்ணீர் விட்டு கலங்குறாளே, அது போதாதா? ஷர்மா கதறி அழுதார். காமுவுக்கு இப்ப எப்படி இருக்கு? நீ போய் பாத்தியா? நீங்க 2 பேருமே சுகத்தை காணாதவங்க. அவ வளர்ற பயிர், அவளை எப்படியாவது காப்பாத்தியே தீரணும். சகுந்தலா அவளை பத்தின கவலையாகவே இருக்காப்பா என்றார் ஷர்மா. அவ பொழைச்சுக்குவா என்ற நம்பிக்கை பூரணமா எனக்கு உண்டு மாமா. எங்க கல்யாணத்தின் போது
தீர்க்காயுஷ்மான் பவ, தீர்க்க சுமங்கலி பவன்னு நீங்க மனப்பூர்வமா வாழ்த்துனீங்களே, அந்த ஆசீர்வாதம் வீண் போகாது மாமா. அப்பாவுக்கு சொல்லி அனுப்பக்கூடாதா நீங்க? நீங்க ஆஸ்பத்திரியில் இருக்கிறதே அவருக்கு தெரியாது. உங்களுக்கு ஜுரம்னு கேள்விப்பட்டா அவருக்கு துக்கமே தாங்காது. பறந்து ஓடி வந்துருவாருங்க என்றான் சுந்தரம். அவருக்குள்ள துன்பங்களோட என்னுடைய கவலையும் அவருக்கு எதுக்குன்னு தான் நான் பேசாம இருந்துட்டேன். சாம்பசிவம் சமாச்சாரம் கூட சொல்லி அனுப்பல அவருக்கு. எனக்கும் அவரை கண்ணிலேயே கட்டி வச்சிருக்கு. நாங்க 2 பேருமே பால்ய சிநேகிதர்கள். பூசணிக்காய் காய்ச்சா அதை எடுத்துக்கிட்டு ஆற்காட்டுக்கு என்ன பார்க்க வந்துருவார். அவ்வளவு பிரியம் என்கிட்ட அவருக்கு. நான் ஊருக்கு போய் அப்பாவை அனுப்புறேன் மாமா. சுந்தரம், உங்கிட்ட ஒன்னு சொல்ல மறந்துட்டனே. நகைகள் கிடைச்சத பத்தி நான் மண்டி கணக்கு புள்ள மூலமா போலீஸுக்கு தகவல் கொடுத்துட்டேன். அத பத்தி கவலை இனிமே உனக்கு வேண்டாம். குறவனுடைய மனைவி எங்கே இருக்கான்னு தெரியுமா உனக்கு? தானே பிரஸ்தாபிக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்த விஷயத்தை ஷர்மாவே கூறிவிட்டதும் சுந்தரம் மன நிம்மதி அடைந்தான். போலீசுக்கு சொல்லாமல் இருக்கிறோமே என்ற திகில் இதுவரை அவன் உள்ளத்தில் உறுத்தி கொண்டே இருந்தது. இப்போது அந்த கவலையும் தீர்ந்து விட்டது. இங்க முள்ளிப்பாளையத்துலதான் நாடக கொட்டைக்கு அருகில் இருக்கிறதா குறவன் சொன்னா. போய் தேடி பார்க்கணும் என்றான் சுந்தரம். அப்படியா? அப்ப வண்டிக்கார சாய்பையும் கூட்டிக்கிட்டு போ. 2 பேருமா போய் பாருங்க. கிடைச்சா எனக்கு தகவல் சொல்லி அனுப்பு என்றார் ஷர்மா. குதிரை வண்டி முள்ளிப்பாளையத்தில் போய் நின்றது. குறவன் மனைவி குடியிருந்த இடத்தை தேடி கண்டுபிடித்தனர் இருவரும். ஆனால் அங்கே குறவன் மனைவியை காணோம். குடிசை மட்டும் குட்டிச் சுவராக நின்று கொண்டிருந்தது. இந்த ஊர்லதான் இருந்தான் அந்த குறவன். அவன் பொஞ்சாதி இந்த வீட்டை விட்டு போய் ரொம்ப நாளாச்சு என்றார்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள். எங்கே போனாங்கன்னு தெரியுமா என்று கேட்டான் சுந்தரம். யாரு கண்டாங்க? எங்க போனாலோ. திருடம் பொஞ்சாதிக்கு நிம்மதி ஏது? போலீஸ் தொந்தரவு தாங்காம ஊரை விட்டே போயிட்டாவ என்றாள் ஒரு கிழவி. சுந்தரம் சோர்ந்த உள்ளத்துடன் குறவனுக்கு கொடுத்த வாக்குறுதியை நினைத்து கொண்டான். அவன் மனம் வேதனைப்பட்டது. சுந்தரம் பெருந்துறை சானிட்டோரியத்துக்கு வந்து சேர்ந்தபோது சகுந்தலா அங்கு கவலையே உருவாக காமுவின் கட்டிலுக்கு அருகில் உட்கார்ந்திருப்பதை கண்டனர். நீ எப்ப வந்த சகுந்தலா? இங்கு வரப்போறதா என்கிட்ட சொல்லவே இல்லையே என்றான் சுந்தரம் வியப்பும் மகிழ்ச்சியும் மேலிட்டவனாக. சொல்லாம போறவங்க கிட்ட சொல்லிட்டா வருவாங்க என்று சுந்தருக்கு மட்டுமே புரியும்படி மறைப்பொருளாக கூறினாள் சகுந்தலா. யாருக்கும் சொல்லாம தன்னுடைய கணவர் சிறைக்கு போனது பற்றியே சகுந்தலா அவ்வாறு கூறுகிறாள் என்று காமு எண்ணிக்கொண்டாள். சகுந்தலா நேத்தே இங்கு வந்துட்டா. அவளை பார்த்தது எனக்கு எவ்வளவோ ஆறுதலா இருக்குங்க என்றாள் காமு. சுந்தரம் டாக்டரை பார்க்க சென்றான். மேக குவியல்கள் காற்றிலே கலைந்து கலைந்து உருமாறுவதைப் போல் சகுந்தலாவின் உள்ளத்தில் பல்வேறு உருவகங்களை பெற்றுக் கொண்டிருந்தன. ஒன்றும் தோன்றாதவளாக உள்ளம் கலங்கிய நிலையில் உட்கார்ந்திருந்தாள் அவள். என் மனம் ஏன் இப்படி குழம்புகிறது? இதோ சுந்தரின் கைபிடித்த காமு எத்தனை சாந்தமாக, எவ்வளவு அமைதியாக இருக்கிறாள். சுந்தரிடத்தில் அவளுக்கு இல்லாத உரிமை எனக்கு என்ன இருக்கிறது? காமு எத்தகைய உத்தம குணம் படைத்தவள். தன் கணவன் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறாள். என்ன சகுந்தலா, பலமான யோசனையில மூழ்கிட்டியா? ஒண்ணுமில்லக்கா என்றாள் சகுந்தலா காமுவிடம். காமுவை பார்க்க பார்க்க அவள் மனம் என்னென்னவோ எண்ணத் தொடங்கியது. சகுந்தலா, உன்னுடைய அன்பும் ஆதரவும் இருக்கிற போது எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. உன்னுடைய நிலைமையை எண்ணி பார்க்கிற போதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குமா என்றாள் காமு. என்னுடைய வாழ்வு போய்விட்டதுக்கா. அது திரும்பி வரப்போறதில்ல. நீங்க பொழைச்சி எழுந்திருக்கணும். இனி நீங்க தான் வாழணும். இப்ப நான் தெய்வத்தை வேண்டிக்கிறதெல்லாம் இது ஒண்ணுதான் என்றாள் சகுந்தலா. சுந்தரம் திரும்பி வந்தான். நான் தலைமை டாக்டரை பார்த்தேன். காமுவை ஸ்பெஷல் வார்டுல வச்சு கவனிக்கிறதா சொல்றாரு. எப்படியும் 1 மாசத்துல குணமாக்கி விடுறதா சொல்றாரு என்றான் சுந்தரம். அந்த வார்த்தைகளை கேட்டபோது சகுந்தலா மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தாள். எவ்வளவு பணம் செலவழிந்த போதிலும் கவலை இல்லைங்க. நான் 500 ரூபாய் எடுத்து வந்திருக்கேன். இன்னும் தேவையான பணத்தை ஊருக்கு போய் அனுப்புறேன். காம்புவை இன்னைக்கே ஸ்பெஷல் வார்டுல சேர்த்துட சொல்லுங்க என்றாள் சகுந்தலா. சகுந்தலா காமுவின் மீது கொண்டுள்ள அன்பை கண்ட சுந்தரின் நெஞ்சம் நெகிழ்ந்து விட்டது.
அன்றே சகுந்தலா வேலூருக்கு புறப்பட்டு விட்டாள். நான் போய் தாத்தாவை கவனிச்சுக்கிறேன். அவர் தனியா ஆஸ்பத்திரியில படுத்திருக்காருல்ல, நீங்க இங்கேயே இருந்து காமுவை பார்த்துக்கோங்க. அடிக்கடி எனக்கு கடிதம் போட்டுக்கிட்டு இருங்க. பணம் தேவைன்னா எனக்கு எழுதுறதுக்கு சங்கோஜப்பட வேண்டாம் என்று கூறிவிட்டு புறப்பட்டாள் சகுந்தலா. எவ்வாறோ 2 மாதங்கள் கடந்து விட்டன. ஆஸ்பத்திரியில் படுத்திருந்த ஷர்மா முற்றிலும் குணமடைந்து ஆற்காட்டுக்கு திரும்பி வந்து விட்டார். அவர் பிழைத்தது புனர்ஜன்மம் என்றே கூற வேண்டும். மாங்குடியில் இருந்த கங்காதர ஐயரும் குடும்பத்துடன் ஆற்காட்டுக்கே வந்து ஷர்மாவுடன் தங்கியிருந்தார். ஷர்மா அவரை ஊருக்கு போகவே விடவில்லை. மேலும் சில நாட்களுக்கு தம்முடனேயே இருக்க வேண்டுமென ஷர்மா அவரை கட்டாயப்படுத்தி வைத்திருந்தார். அவரால் ஷர்மாவின் பேச்சை தட்ட முடியுமா? இருவரும் பகல் வேளைகளில் வால்மீகி ராமாயணத்தை படித்து விவாதம் செய்து கொண்டிருந்தார்கள். அன்று வெள்ளிக்கிழமை காலை 9 மணி இருக்கும். ஷர்மா பூஜை புனஸ்காரங்களை முடித்துவிட்டு வாசல் வராந்தாவில் உள்ள ஈசி சேரில் அமர்ந்த வண்ணம் விஷாரம் சாஹிபுவுடன் ஏதோ பேசிக் கொண்டிருந்தார். அப்போது தபால்காரர் 2 கவர்களை கொண்டு வந்து ஷர்மாவிடம் கொடுத்து விட்டு போனார். ஒன்றின் மீது சகுந்தலா கேர் ஆஃப் நடேச சர்மா என்றும் இன்னொன்றின் மீது நடேச சர்மா என்றும் விலாசம் எழுதப்பட்டிருந்தன. கல்கத்தாவுக்கு மாற்றலாகி இருந்த அவருடைய மாப்பிள்ளை எழுதியிருந்த கடிதம் ஒன்று, சகுந்தலாவின் பெயருக்கு காமு எழுதியிருந்த கடிதம் இன்னொன்று. சகுந்தலா என்று அழைத்த ஷர்மா அவள் அருகில் வந்ததும், இந்தா பெருந்துறையிலிருந்து உனக்கு கடிதம் வந்திருக்கு, காமு எழுதியிருக்கா போல இருக்கு என்று கவரை அவளிடம் கொடுத்தார். சகுந்தலா ஆவலுடன் கவரை வாங்கி பிரித்தாள். என் அன்புள்ள சகுந்தலாவுக்கு காமு அநேக ஆசீர்வாதம். உன்னுடைய அன்பினாலும் ஆதரவினாலும் நான் பிழைத்தெழுந்து விட்டேன். நீ அனுப்பியிருந்த 300 ரூபாயும் கிடைத்தது. ஷர்மா மாமாவுக்கு என் நமஸ்காரங்களை சொல்லவும். அவருக்கு உடம்பு குணமாகிவிட்டது என்பதை அறிய மிக்க சந்தோஷம். நானும் அண்ணாவும் என் அப்பா அம்மாவுடன் நாளை ரயிலுக்கு புறப்பட்டு ஆற்காட்டுக்கு வருகிறோம். என் வாழ்நாளில் உன்னை என்னால் மறக்கவே முடியாது சகுந்தலா. உன் அன்பும் உதவியும் இல்லை என்றால் நான் பிழைத்திருக்கவே மாட்டேன். என் மாமனார், மாமியார், குழந்தை சாரதா மூவரும் ஆற்காட்டில் இருப்பதாக எழுதியிருந்தாய். ரொம்ப சந்தோஷம். அவர்களை பார்க்க மிகவும் ஆவலாக இருக்கிறேன் நான். முடியுமானால் ராணிப்பேட்டைக்கு வண்டி அனுப்பவும். எல்லா விவரங்களையும் நேரில் விவரமாக சொல்லுகிறேன். இப்படிக்கு காமு. தாத்தா, நாளைக்கு காமு, சுந்தர் எல்லாரும் குடும்பத்தோடு இங்கு வர்றாங்களாம். ஸ்டேஷனுக்கு வண்டி அனுப்ப சொல்லி கடிதம் எழுதியிருக்கா காமு என்று மகிழ்ச்சி பொங்க கூறினாள் சகுந்தலா. அப்படியா? காமுவுக்கு நல்லா குணமாயிடுச்சாமா? ரொம்ப சந்தோஷம். இங்க வர்றதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்னு முன்னாடி போட்ட கடிதத்துல எழுதியிருந்தாங்களே. கங்காதர ஐயரை எங்க காணோம் என்று கேட்டார் ஷர்மா. அவரு கடைத்தெருவுக்கு போயிருக்கார் என்றாள் சகுந்தலா. சரி, சுந்தரோட அம்மா கிட்ட போய் சொல்லு. இதோ பாத்தியா, இந்த கவர் உன்னோட அப்பா எழுதி வச்சிருக்கார். இதுல உனக்கு ஒரு கடிதம் எழுதி வச்சிருக்கார். ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு, இதுல படிச்சு பாரு, சந்தோஷப்படுவாய் என்று கூறி கடிதத்தை சகுந்தலாவிடம் கொடுத்தார் ஷர்மா. அதை படித்த சகுந்தலாவுக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. தாத்தா, நாளைக்கு நானே ராணிப்பேட்டை ஸ்டேஷனுக்கு போய் அவங்கள கூட்டிக்கிட்டு வரேன் என்றாள் சகுந்தலா. வண்டியில அத்தனை பேருக்கு இடம் இருக்குமா? சாமான்கள்லாம் வருமே என்று சந்தேகமுடன் கேட்டார் ஷர்மா. இடம் இல்லைன்னா இன்னொரு வண்டி பிடிச்சுக்கிறேன் தாத்தா என்றாள் சகுந்தலா. சரி, அப்ப இப்பவே சாஹிபு கிட்ட கூப்பிட்டு சொல்லிடு, அவன் எங்கேயாவது போயிட போறான் என்று கூறிக்கொண்டே எழுந்து உள்ளே போனார் ஷர்மா. அத்தியாயம் 15 மற்றும் இறுதி அத்தியாயம். மறுநாள் மணி 11 இருக்கும். ஷர்மாவின் வீட்டு வாசலில் வந்து நின்ற குதிரை வண்டியில் இருந்து முதலில் காமுவும் சுந்தரும் இறங்கி வந்தார்கள். பின்னோடு சகுந்தலா, காமுவின் அம்மா, காமுவின் அப்பா மூவரும் இறங்கி வந்தார்கள். இன்னொரு வண்டியில் இருந்து மூட்டை முடிச்சுகளும் பெட்டி படுக்கைகளும் இறக்கப்பட்டன. பார்வதி அம்மாள் தயாராக வைத்திருந்த ஆரத்தியை காமுவுக்கும் சுந்தருக்கும் சுற்றி கொட்ட எல்லோரும் உள்ளே சென்றார்கள். எல்லாம் நல்லபடி க்ஷேமமா வந்து சேர்ந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். சகுந்தலா, இவங்களெல்லாம் ரயில் எப்ப சாப்பிட்டதோ தெரியலையே, முதல்ல காமுவுக்கு ஹார்லிக்ஸ் கரைச்சு கொடு போ என்றார் ஷர்மா.
தாமு, உங்களுக்கு நமஸ்காரம் செய்ய வேணுமா? கொஞ்சம் இப்படி வந்து நிக்கிறீங்களா தாத்தா என்றாள் சகுந்தலா. மாமனாருக்கு முதல்ல நமஸ்காரம் பண்ண சொல்லு. கங்காதர ஐயர், இப்படி வாங்களே என்று அவரை கூப்பிட்டார் ஷர்மா. ஷர்மா மற்றும் மாமனார் இருவருக்கும் நமஸ்கரித்து எழுந்தாள் காமு. தீர்க்க சுமங்கலி பவ என்று வாழ்த்திய ஷர்மா, இன்னைக்குதான் நாம எல்லோருமே ஒன்னா சேர்ந்திருக்கோம். என் மனசு இப்பதான் நிம்மதியா இருக்கு. இன்னும் ஒரு வாரம் எல்லாரும் இங்கேயே தங்கிட்டு போகலாம். அடுத்த சனிக்கிழமை வேங்கடரமண சுவாமிக்கு பூஜை செஞ்சு பிரசாதம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு போலாம். அப்பதான் எனக்கு திருப்தி ஏற்படும் என்றார் ஷர்மா. சுவாமி காரியத்துக்கு என்ன தடங்கள் சொல்ல போறோம்? உங்க விருப்பப்படியே செஞ்சிருவோம் என்றார்கள் தாமுவின் தந்தையும் கங்காதையரும். அந்த ஒரு வாரம் தாமுவும் சகுந்தலாவும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரியவே இல்லை. அக்கா, உங்களைப் போல உயர்ந்த குணம் படைத்த பெண்களை நான் பார்த்ததே இல்லை. உங்கள் பொறுமையும் கபடமற்ற குணமும் அன்பு பேச்சும் சிரித்த முகமும் யாருக்கு உண்டு? உங்களை ஆஸ்பத்திரியில் கண்ட பிறகு என் மனமே மாறிவிட்டதக்கா. நீங்கள் நல்லபடி பிழைத்தெழ வேண்டும் என்பதற்காக எத்தனையோ தெய்வங்களை தினமும் வேண்டிக் கொண்டிருந்தேன். என் பிரார்த்தனை வீண் போகவில்லை. சுந்தரமும் நீங்களும் சந்தோஷமாக நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும். இப்போது அதுதான் என்னுடைய ஆசை. இனி இந்த உலகத்தில் எனக்கென்று தனிப்பட்ட இன்பம் எதுவுமே கிடையாது. நீங்கள் அடையும் மகிழ்ச்சிதான் என்னுடைய மகிழ்ச்சி. இனி நான் நீங்களாகவே வாழப் போகிறேன் அக்கா. இன்று முதல் நான் சகுந்தலா இல்லை, தாமு. ஆமாம், தாமுவாக வாழப்போகும் சகுந்தலா. இந்த வார்த்தைகளை கேட்டபோது காமுவின் கண்களில் நீர் திரையிட்டது. நீ சொல்வது எனக்கு ஒன்றுமே புரியவில்லை சகுந்தலா என்றாள் காமு. உங்களுக்கு புரியாதக்கா? புரியாது. நீங்கள் ஒரு குழந்தை என்றாள் சகுந்தலா. அன்று சனிக்கிழமை. வேங்கடரமண பூஜை முடிந்ததும் ஷர்மா ஒவ்வொருவராக பூஜை அறைக்கு அழைத்து பிரசாதம் வழங்கினார். பிறகு எல்லோரும் சாப்பிட்டு முடிந்ததும் ஷர்மா கங்காதர ஐயரையும் காமுவின் தகப்பனாரையும் அழைத்துக் கொண்டு வாசல் வராந்தாவில் போய் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார். பேச்சுக்கு இடையில் சகுந்தலாவை கூப்பிட்டு, சுந்தர வர சொல்லுமா என்றார் ஷர்மா. சுந்தரம் அவர் எதிரில் போய் நின்றான். வா சுந்தரம், நான் தான் உன்னை கூப்பிட்டேன். மேற்கொண்டு என்ன செய்ய போறதா உத்தேசம் உனக்கு? பட்டணத்துல ஏதாவது வேலைக்கு போக போறியா என்று அவனை கேட்டார் ஷர்மா. எனக்கு ஒன்னும் தோணல மாமா. பட்டணத்துல எந்த வேலையும் சரிப்பட்டு வரல எனக்கு. போர்டு எழுதி பார்த்தேன், பத்திரிகைகளுக்கு சித்திரம் வரைஞ்சேன், புத்தகங்களுக்கு அட்டப்படம் எழுதினேன். எல்லாரும் என் திறமைய பாராட்டுறாங்க. ஆனா பணம் தான் கொடுக்கறது இல்ல. தமிழ்நாட்டுல இன்னும் சித்திர கலைஞர்களுக்குரிய மதிப்பு ஏற்படல. கலைய மதிக்கிறதாக சொல்றவங்க கலைஞனை மதிக்கிறது இல்ல, மிதிக்கிறாங்க என்று வருத்தத்துடன் சொன்னான் சுந்தரம். அப்படின்னா அவர் என்னதான் செய்ய போற என்று மீண்டும் கேட்டார் ஷர்மா. நீங்க என்ன சொல்றீங்களோ அதுபடி செய்யறேன் மாமா. என்ன நீங்க தான் கை தூக்கி விடணும் என்றான் சுந்தரம். சகுந்தலா, அந்த கவரை இங்க கொண்டு வாமா என்றார் ஷர்மா. சகுந்தலா கவரை கொண்டு வந்து கொடுத்தாள். ஓஹோ, தயாரா எடுத்து வச்சிருக்கியா நீ? அதை அவளிடம் இருந்து வாங்கி சுந்தரிடம் கொடுத்த ஷர்மா, உறக்க படிய என்றார் சுந்தரை பார்த்து. அவன் படித்தான். சகுந்தலாவுக்கு உன் கடிதம் கிடைத்தது. இங்கு நான் சௌக்கியம். உன் தாத்தா உடம்பை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளவும். சுந்தரின் மனைவிக்கு இப்போது எப்படி இருக்கிறது? சுந்தரம் இன்னும் பெருந்துறையில் தான் இருக்கிறானா? உன் இஷ்டப்படியே இங்கே கல்கத்தாவில் சுந்தருக்கு உத்தியோகம் பார்த்து வைத்திருக்கிறேன். கல்கத்தா கேலண்டர் மேனுபேக்சரிங் கம்பெனியில் ஆர்டிஸ்ட் வேலை. மாத சம்பளம் ஆரம்பத்தில் 300 ரூபாய் கொடுப்பார்கள். நீ அனுப்பியிருந்த சில படங்களை அவர்களிடம் காண்பித்தேன். அந்த படங்களை கண்டுவிட்டு அவர்கள் சுந்தரின் சித்திர திறமையை வெகுவாக புகழ்ந்தார்கள். உடனே வந்து வேலையை ஒப்புக்கொள்ளும்படி சொல்லி இருக்கிறார்கள். இந்த தகவலை சுந்தருக்கு தெரியப்படுத்தவும். அவன் மனைவிக்கு உடம்பு பூரணமாக குணமாகி விட்டிருக்கும் என நம்புகிறேன். அவர்கள் 2 பேருமே இங்கு வந்து விடலாம். அவர்களுக்கு வசதியான வீடும் பார்த்து வைத்திருக்கிறேன். இப்படிக்கு உன் தந்தை ராமநாதன். வேலையை ஒப்புக்கொள்ளும்படி அந்த கம்பெனியில் இருந்து நேற்று ஆர்டர் கூட வந்துவிட்டது. நீ என்ன சொல்கிறாய் சுந்தரம்? கல்கத்தா போகிறாயா என்று கேட்டார் ஷர்மா. சுந்தரத்தின் உள்ளம் மகிழ்ச்சியினால் திக்குமுக்காடியது. போகிறேன் மாமா என்றான்
உள்ளத்தில் பொங்கிய மகிழ்ச்சியை அடக்கியவனாய், உன்னுடைய மனைவியையும் குழந்தையையும் கூடவே கையோட கூட்டிக்கிட்டு நாளைக்கே நீ புறப்படு, மாப்பிள்ளைக்கு நான் தந்தி கொடுத்துறேன். சரி மாமா என்று கூறிய சுந்தரம் உள்ளே போனான். சகுந்தலா அங்கே ஓரமாக புன்சிரிப்போடு நின்று கொண்டிருந்தாள். உன்னுடைய வேலைதானா இது என்று கேட்டான் சுந்தரம் அவளை பார்த்து. இல்ல, இது உங்களுடைய வேலை என்றாள் அவள் சிரித்துக் கொண்டே. நீ ரொம்ப பொல்லாதவள் சகுந்தலா, என்னிடம் எதையுமே சொல்லாமல் மனதிற்குள் மூடி வைத்திருந்தாயே என்று கேட்டான் சுந்தரம். சகுந்தலா தலை குனிந்தபடியே, என்னை மன்னித்தேன் என்று சொல்லுங்கள். இப்போது என் மனதில் ஒன்றுமே கிடையாது. நான் களங்கமற்றவள். என் மனதில் இப்போது எந்த ஆசையும் இல்லை என்றாள். காட்பாடியில் அன்று இரவு நடந்த நிகழ்ச்சிகள் சுந்தரத்தின் உள்ள திரையில் நிழலாடின. சகுந்தலா எதை குறித்து இப்போது இப்படி பேசுகிறாள் என்பதை அவன் புரிந்து கொண்டான். சகுந்தலா, உங்களை எல்லாம் பிரிந்து நானும் அவ்வளவு தொலைவில் போய் வாழ வேண்டி இருக்கிறதே என்பதை நினைக்கும் போதுதான் வருத்தமாக இருக்கிறது என்று கூறினான். காமுவோட உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. அடிக்கடி எனக்கு கடிதம் போடுங்க. உங்களை மறுபடியும் எப்ப பார்க்க போறேனோ. பெருகி வந்த கண்ணீரை துடைத்துக் கொண்டாள் சகுந்தலா. மறுநாள் சகுந்தலா விடியற்காலம் 3 மணிக்கு எழுந்து காமுவையும் எழுப்பிவிட்டாள். காமுவுக்கு தலைவாரி பின்னி இரவே தொடுத்து வைத்திருந்த மல்லிகை சரத்தை அவள் தலையில் சூடினாள். சுந்தருக்கு மல்லிகை மனம் என்றால் ரொம்ப பிடிக்கும் என்று தனக்குள்ளாகவே எண்ணிக்கொண்டாள் அந்த பேதை. அக்கா, இந்தாங்க, இதையெல்லாம் அணிஞ்சுக்கோங்க என்று கூறிய சகுந்தலா தன்னுடைய நகைகளை எல்லாம் ஒவ்வொன்றாக எடுத்து தன் கைகளாலேயே காமுவுக்கு அணிவித்து அலங்காரம் செய்தாள். இதெல்லாம் ஏது சகுந்தலா என்று காமு கேட்டாள். எல்லாம் உங்க கணவர் கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்ததுதான் என்றாள் சகுந்தலா. ஏன் கணவரா? அவருக்கேது இந்த நகையெல்லாம்? வியப்புடன் கேட்டாள் காமு. திருட்டு போன என்னுடைய நகைகளை சுந்தரம் தான் கொண்டு வந்து கொடுத்தாரு என்று முழு விவரங்களையும் காமுவிடம் சொன்னாள் சகுந்தலா. இது வரைக்கும் என்கிட்ட சொல்லவே இல்லையே. சமயம் வர்ற போது சொல்லலாம்னு தான் காத்திருந்தேன்கா. இந்த நகைகள் எல்லாம் இனி உங்களுக்கு தான் சொந்தம். நானாகவே வாழப்போற எனக்கு இதுல பெருமை உண்டு என்றாள் சகுந்தலா. மறுநாள் விடியற்காலையிலேயே எழுந்துவிட்ட சுந்தரம் கல்கத்தாவுக்கு புறப்படுவதற்கான ஏற்பாடுகளில் முனைந்திருந்தான். 2 குதிரை வண்டிகளில் எல்லோரும் ஸ்டேஷனுக்கு புறப்பட்டார்கள். புறப்படும் முன் ஷர்மா சுந்தரை அழைத்து ஒரு கவரை கொடுத்து, இந்தா, இத செலவுக்கு வச்சுக்கோ என்றார். அதில் 1000 ரூபாய் இருந்தது. ரயில் புறப்பட்டது. ரயிலில் உட்கார்ந்திருந்த சுந்தரையே கண்கொட்டாமல் பார்த்து கொண்டு நின்ற சகுந்தலா தன் புடவை தலைப்பால் கண்களை துடைத்துக் கொண்டாள். சென்னையை அடைந்ததும் கல்கத்தா மெயிலில் வசதியான இடம் கிடைத்துவிட்டது சுந்தருக்கு. ரயில் ஓடிக்கொண்டிருந்தது. வழிப்போக்கன் சுந்தரத்தின் பயணம் இன்பமாகவே ஓடத் தொடங்கியது. சாவி அவர்கள் எழுதிய வழிப்போக்கன் தொடர்கதை முற்றும். இந்த கதை 1980களில் வெளியானது. எவ்வளோ போராட்டம்! ஒரு ஏழ்மை நிலையில இருக்கோம் இருக்கிறவங்களுக்கு யாராவது ஒரு சப்போர்ட் பண்ண வேண்டி இருக்கு. அப்பதான் வாழ்க்கையில முன்னேற முடியுங்கிற மாதிரி ஒரு சூழல் இன்னைக்கு இருக்கு. ஆனா அதே ஒரு இளைஞனா இருந்து ஒருத்தர் சப்போர்ட் இருந்தாலும் ஒரு காதல் அப்படிங்கிற உணர்வு வர்றப்போ அந்த நம்ம ட்ராக் அப்படியே மாறி போயிடுது. சோ காதல் அப்படிங்கிறத அது நல்ல உணர்வு தான். ஆனா அது நமக்கு சரியானதா? அதுக்கான தகுதி நமக்கு இருக்கா? அது 2 குடும்பங்களையும் எந்த வகையிலையும் பாதிக்காதில்ல அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டியதாகவும் இருக்கு. ஆனா எல்லாத்தையுமே பார்த்து வரக்கூடியது இல்ல காதல். ஆனா நடைமுறை அப்படின்னு பார்க்கிறப்போ சிக்கல்கள் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக நாம பார்த்துதான் அந்த காதல்ங்கிற ஒரு பிளாட்ஃபாரத்துல காலை வைக்க வேண்டியதே இருக்கு. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அது இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர் சமுதாயங்கள் கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். சமீபத்துல எங்க ரிலேட்டிவ் பையன் ஒருத்தனை நான் மீட் பண்ணி பேசிட்டு இருந்தேன். அவனுக்கு 27, 28 அந்த ஏஜ் இருக்கும். ஒரு மேரேஜ் பண்ணிக்கக்கூடிய வயசுல தான் இருக்கான். அந்த பையன்கிட்ட நான் கேட்டேன். அந்த பையன் ஃபாரின்ல இருக்கான். அவங்ககிட்ட நான் கேட்கிறேன், இது மாதிரி ஏன்னா மாமா முறை ஆகுது நானு. அதனால இது மாதிரி லவ் கிவ் ஏதாவது இருக்கா தம்பி அப்படின்னு கேட்கிறேன். அதுக்கு அவன் சொல்றான், இல்ல மாமா, அதெல்லாம் டைம் வேஸ்ட் ஆஃப் மணி.
அதுக்காக ஏன் அவ்வளோ நாம ஸ்பெண்ட் பண்ணி அலையணும்? நம்ம பெத்தவங்க, அப்பா, அம்மா நம்மள இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு அவங்க பசங்க மேல இல்லாத அக்கறையா எனக்கு என் மேல இருந்துரும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா. அதுல காதல் இல்லையா அப்படின்னா, காதல் நெறைய இருக்கு. எது மேல இருக்கு? அப்பா, அம்மா மேல. ஸோ உங்க கருத்த பதிவு பண்ணுங்க.